இப்போ தான் சொல்கிறாரு ஆர்ஜே பாலாஜி இது விஜய் சாருக்காக பண்ணதுன்னு. நாங்கள் வலைப்பேச்சில் என்றைக்கோ சொல்லிட்டோம். விஜய் சாரே ஒரு 3 முறை இந்த கதைக்காக சந்திச்சிருக்கிறாரு. அஜித் வந்து ஒரு முதலமைச்சரை சந்தித்து ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கக்கூடியவர் தான். பட் அவர் என்னென்னா ஒரு பக்கம் பிஸியாக இருக்கார், கார் ரேஸு அது இதுன்னு இருக்கார். இன்னொன்று வந்து நாம் போய் அவரை பார்க்குறதா அப்படிங்கிற எண்ணமும் அவருக்கு இருக்கும். ஏன்னா பேசிக்கலாகவே 2 பேரும் எதிரெதிர் துருவங்களில் இருந்தவங்க. அலி பாலாஜி வந்து ஓவராக உரிமை எடுத்துக்கிட்டு அவராக போய் உட்காந்துக்கிட்டு பல இடங்களில் நான் தான் இந்த கட்சி அப்படின்னு ஒரு பில்டப் பண்ணார். அது தலைமைக்கு பிடிக்கல. இந்த மணல் மாஃபியா, இந்த கல்குவாரி மாஃபியாட்டெல்லாம் மக்களால் போராடவே முடியல. ஏன்னா அவங்க எல்லாமே பெரிய ரவுடிசம் வச்சுக்கிட்டு மக்களை அச்சுறுத்திட்டு இருக்காங்க. அதிகாரத்தில் இருப்பவர்களும் அவங்க பக்கத்தில் இருக்கிறதுனால பெரும்பாலும் நடமாடும் ஊமைகளாக தான் மக்கள் இருக்காங்க எல்லா இடத்துலையும். என்கவுண்டர் பண்ணுங்கிறது எல்லாருடைய ஆசையாகவும் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு 4 இடத்துல நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தவறு செய்ய பயப்படுவாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய மைய கருத்து. பட் சட்டம் அப்படி சொல்லலை. அதை விட்டுட்டு அவங்க 2 பேரும் தூக்கிட்டு வந்து சுடுங்க அப்படிங்கிறது சினிமாவில் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பட் யதார்த்த வாழ்க்கையில் அது வந்து கிடையாது. இல்லைங்க, திரையுலகத்தை சார்ந்த பல பேருக்கு முன்னாள் முதல்வரோடு ஒரு நெருக்கமான நட்பு இருந்துச்சு. ஒரு தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட ஒரு அன்பும் இருந்துச்சு. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். அவருடைய தோல்வியை விஜய் சாராலே ஏற்றுக்கொள்ள முடியலன்னு தான் ராதன் பண்டிட் சொன்னார், அவர் கூடவே இருக்கிறவர். அதுக்கப்புறம் அவர் போய் பார்க்குறாரு, காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்குறாரு. அப்போ அவரை வந்து ஒரு மரியாதைக்குரிய இடத்துல தான் எல்லாருமே வச்சுருக்காங்க. கலர்கண்ணாடி வியூவர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கம். இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து விஜய் சார் அண்ட் வந்து சினிமா பற்றியான டாபிக் தான் வந்து போயிட்டு இருக்கு. இது சம்மந்தமாக நம்மள்ட்ட விரிவாக பேசுறதுக்காக வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தரன் சார் அவர்கள். ஆல்வேஸ் யங். ஓகே, வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். விஜய் சார் வந்து அரசியல் பரபரப்பாக போகுது, கொஞ்சம் அரசியல் பேசிட்டு அப்புறம் சினிமா போகலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்தது வந்து இந்த டெல்லி பயணம். அது நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை மாதிரி சொல்கிறாங்க. அங்கே போய் ப்ரெஸ் மீட் கொடுக்காம போயிருங்க, ஜெயலலிதா மேமோட லெகசியெல்லாம் உடைக்கிறீங்கன்னு சொல்லி நம்மளால ஒருத்தர் அங்கே சவுண்ட் கொடுக்குறாரு. ஸோ அதை பற்றி சார். இல்லை, அவர் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்திப்பதில்லைங்கிறது புதுசாக நம்ம கேள்விப்படுற விஷயம் கிடையாது. அவர் ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் இருக்கார். அது காலப்போக்கில் மாறுங்கிறது தான் என்னுடைய கருத்து. உடனே வந்து ஆட்சியை வேணால் உடனே பிடிச்சிருக்கலாம். பட் அதற்கான பயிற்சிங்கிறது வந்து உடனுக்குடன் நடக்காது. கொஞ்சம் நாள் ஆகணும். அதுவும் ஒரு அரசியல் பேட்டி அவர் கொடுக்கும் பொழுது எங்கேயாவது ஒரு இடத்தில் ஒரு தவறாக ஏதோ ஒன்று உச்சரிச்சிட்டா கூட அதை வச்சு பயங்கரமாக ட்ரோல் பண்ணுவாங்கங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ அதனால் அவர் இன்னும் அதுக்கு தயாராகின பிறகு தான் பத்திரிகையாளர்களை மீட் பண்ணுவார். அதே மாதிரி கட்சி தொடர்பான விஷயங்களையும் உடனுக்குடன் அவங்க சொல்லிடுறாங்க. அப்போ அவர் வந்து மக்கள் மத்தியில் உட்காந்து பேசணும், மீடியாவில் உட்காந்து பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் நடக்காமல் போகாது, நடக்கும். கொஞ்சம் டைம் கொடுங்க. கண்டிப்பாக சார். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் 10 நிமிஷம் தான் வந்து மோடிட்டே வந்து பேசினாங்க. அமித்ஷாவை பார்க்கவே இல்லை, ராகுல் காந்தியை பார்க்கல, இப்படிலாம் ஒரு விமர்சனம் வருது இல்லை சார்? ஸோ அதை பற்றி அது எல்லாத்தையும் நம்ம எப்படிங்க தீர்மானிக்க முடியும்? அவர் தானேங்க அதை தீர்மானிக்கணும். இப்போ அவர் வந்து பிரதமர்கிட்ட என்னெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் வந்து ஒரு மனுவாக எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு, அதை கொடுத்துருக்குறாரு. ஐயா, இந்த மாதிரி இதில் நான் வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு கோரிக்கைகள் வச்சுருக்கேன், நீங்கள் அதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறாரு. அந்த சந்திப்பு அதிகபட்சமாக 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இது வந்து மரியாதை நிமித்தமான சந்திப்பு முதல்ல. ஏன்னா ஒரு சிஎம் ஒரு பிரதமரை சந்திக்கணுங்கிறது வந்து ஒரு புரோட்டோகால் இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து சிஎம் ஆனவுடனே போய் பிரதமரை சந்திக்கிறாரு. அவர்கிட்ட ஆசி வாங்கினாருன்னு கூட வச்சுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, அவ்வளோதான். அதை தாண்டி பேசுவதற்கான சூழ்நிலை இப்போதைக்கு இல்லை. ஒருவேளை அதற்கான தேவைகள் வரும்போது திரும்பவும் போய் பார்க்க போகிறாரு, அவ்வளோதானே. இது 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சுன்னு அது ஒரு பெரிய செய்தியாக இங்கே மாற்றுறாங்க. அப்புறம் அமித்ஷாவை சந்திப்பதற்கு அவர் நேரம் கேட்கவே இல்லை. அவங்களே என்ன சொல்கிறாங்க, அமித்ஷா உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய அலுவலக வட்டாரமே அதிகாரப்பூர்வமாக சொல்கிறது என்னென்னா, அவங்களும் எங்கள்கிட்ட டைம் கேட்கல, நாங்களும் அவங்களுக்கு கொடுக்கலன்ட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன அதில் கருத்து இல்லையா? ஸோ அதனால் இவங்க ஏதோ ஒன்று ஒரு டெல்லிக்கு போயிட்டு வந்தார், அதை பற்றி அவர் மேலே ஏதாவது ஒரு அவதூறு தள்ளணும், அதுக்காக ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணி 10 நிமிஷம் தான் பார்த்தாரு. அமித்ஷா அவரை பார்க்கவே முடியாதுன்ட்டார், மிரட்டிட்டாங்க டெல்லியில், ராகுல் காந்தியை பார்த்தா ஒன்று கொன்றுவேன் அப்படின்ட்டாங்க, அதனால் பயந்துட்டு ஓடி வந்துட்டார். என்ன அதெல்லாம்? அவர் யாரை சந்திக்கணுங்கிறது அவருடைய விருப்பம். பிரதமரை சந்தித்தார், அதற்கப்புறம் நிதியமைச்சரை சந்தித்தார். பிரதமர்கிட்ட சில கோரிக்கைகள், நிதியமைச்சர்கிட்ட மேலும் சில கோரிக்கைகள், எல்லாமே தமிழக நலன் சார்ந்தது.
அவ்வளோதானே, அதுக்காக தானே போனார் அவர். கண்டிப்பா சார். அண்ட் வந்து இன்னொரு ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டது என்னன்னா, இந்த பயிர்க்கடன் வந்து நாங்க தள்ளுபடி பண்றோன்றத ஒரு இடத்துல கொஞ்சம் கிளியர் ஸ்டேட்மெண்ட்டாவும், இன்னொரு இடத்துல பிரச்சாரத்துல வேற மாதிரி கொடுத்திருந்ததா ஒரு சிலர் வந்து தகவல் சொல்றாங்க. ஆனா இப்பதான் வந்திருக்காங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாவே என்ன இருந்துச்சுன்னா, இந்த பயிர்க்கடன் வந்து முழுமையா ரத்து பண்ற அளவு இன்னும் சோர்ஸ் நம்மள்ட்ட இல்லையோ அப்படின்ற ஒரு டாக்கோட. உள்ளபடியே நம்முடைய நிதி ஆதாரம் என்னவா இருக்குங்கிறது தெரியாது, மத்திய அரசு எவ்வளோ கொடுக்க போகுதுங்கிறது தெரியாது. இருக்கிறத வச்சு ஒரு உடனடியாக கொஞ்சம் சலுகைகளை செய்வோமேன்னு நினச்சி இதை பண்ணியிருக்காங்க. இதை மேலும் விரிவாக்குவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஒரேடியாக வந்து இதுதான் ஃபைனல்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்று வந்து இங்கே எதிர்க்கட்சிகள் வந்து ஏற்கனவே ஆட்சிக்கு இருந்தவர்கள், இன்றைக்கி எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள், அவங்க வரும்போது சொன்ன கோரிக்கைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டாங்களான்னா கிடையாது. ஒன்று சொல்லுவாங்க, அதில் பாதியை நிறைவேற்றுவாங்க. இப்போ மகளிர் உதவித்தொகை கூட ஆரம்பத்தில் அவங்க சொன்னது என்னென்னா எல்லா பெண்களுக்கும் அது தரணும்னாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, தகுதியுடைய பெண்களுக்குன்னு அது திருத்தினாங்க இல்லையா? அப்போவே பல இடங்கள் அது பிரச்சனையாச்சு. அது மாதிரி தானே இதுவும், நீங்கள் பண்ணால் தவறு கிடையாது, இவர் பண்ணால் தவறா? அப்போ தூய சக்தின்னு சொல்லிட்டு தானே வந்தேன் அப்படின்னா, ஒரு மீட்டிங்கில் பேசும்போது அந்த எதுகை மோனைக்காக நீ தீய சக்தி, நான் தூய சக்திம்பாங்க. பேசுகிறதெல்லாம் வேத வாக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அரசியல் கட்சி எப்படி வந்து மக்கள்கிட்ட பேசணுமோ அப்படி பேசி அவர் வந்திருக்கிறாரு. வந்துட்டு ஒரேடியாக இவங்களை ஏமாத்தலை, முடிஞ்ச அளவுக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு. கையில் இருக்கிற நிதி ஆதாரங்களை வச்சுக்கிட்டு ஆரம்பத்தில் செய்கிறாரு. இது போக போக விரிவடைய வாய்ப்பு. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து இதை நான் அட்ரஸ் பண்ணி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் அது சம்மந்தமாக பேசுவீங்கன்னு சொல்லி நம்பி இந்த கேள்வி கேட்குறேன். என்னன்னா, இப்போ இந்த சிறுமி கொலை வழக்கில் வந்து ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க. என்கவுண்டர் பண்ணணும்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவங்க ஃபேமிலி சைடே வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து நான் குடிக்கவே மாட்டேன்னு வீடியோ போடுறாரு, அம்மா வந்து நான் வந்து கொக்கோ கோலாவில் கலந்து வச்சுருந்தாங்க அதனால குடிச்சேன்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஒரு மாதிரி ஒரு இருக்கே சார். இல்லைங்க, அது என்ன குடும்ப சூழ்நிலையே அவங்க பாதிக்கப்பட்டவர்கள் என்ன இருந்தாலும் அவங்க குழந்தை. நீங்கள் அதுக்கப்புறம் அந்த குழந்தையின் மரணம் அது ஏற்படுத்திய துயரம், அதை பற்றி தான் நம்ம பேசணுமே தவிர அவங்க அப்பா அப்படி இருக்காரு, அம்மா இப்படி இருக்காருலாம் மேலும் அந்த குடும்பத்தை சோதனைக்குள்ளாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது. அதை இங்கே சோஷியல் மீடியாவில் பண்ணுறாங்க. அது வந்து நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. இன்னொன்று, இப்போ என்கவுண்டர் பண்ணுங்கிறது எல்லாருடைய ஆசையாகவும் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு 4 இடத்துல நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தவறு செய்ய பயப்படுவாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய மைய கருத்து. பட் சட்டம் அப்படி சொல்லலை. யாரையுமே வந்து கூப்பிட்டு வந்து உடனே என்கவுண்டர் பண்ணுங்கிறதெல்லாம் சட்டத்திற்கு இடமில்லாதது. அப்போ ஏன் வந்து இவங்க 2 பேரையும் என்கவுண்டர் பண்ணணும்னு இவங்க சொல்கிறாங்கன்னா ஒரு உளவியல் காரணம். அப்படி பண்ணிட்டா இவங்க சாட்டிஸ்ஃபைடு ஆகிடுவாங்க, அப்பா மாட்டினாங்கடா நல்லது அப்படின்னு நினைப்பாங்க. அதை அவங்க வலியுறுத்துறாங்கங்கிறதுக்காக ஒரு முதலமைச்சரோ காவல்துறை அதிகாரிகளோ செய்ய முடியாது. வேணால் விரைவுபடுத்தலாம். இப்போ இந்த வழக்கை வந்து இப்போ எப்படி தர்மமுனீஸ்வரனுக்கு ஒரு 70-75 நாட்களுக்குள்ளே அந்த தீர்ப்பை கொடுத்தாங்களோ அந்த மாதிரி அதிகபட்சம் 2 மாதத்துக்குள்ளே ஒரு தீர்ப்பை கொடுங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அதை நோக்கி காவல்துறையை புஷ் பண்ணலாம். நீங்கள் அந்த குற்றப்பத்திரிகையை விரைவில் தாக்கல் பண்ணுங்கள், சாட்சியங்களை ரொம்ப ஆதாரபூர்வமாக வைங்க, வாதங்களை ரொம்ப ஆதாரபூர்வமாக வைங்க, இதுலேருந்து குற்றவாளி தப்பிச்சிடவே கூடாது அப்படிங்கிறத காவல்துறைக்கு நீங்கள் வலியுறுத்தலாம், அரசு வழக்கறிஞருக்கு வலியுறுத்தலாம். அதை விட்டுட்டு அவங்க 2 பேரும் தூக்கிட்டு வந்து சுடுங்க அப்படிங்கிறது சினிமாவில் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பட் யதார்த்த வாழ்க்கையில் அது வந்து கிடையாது. அவ்வளோதான். கண்டிப்பாக சார். அண்ட் வந்து ரீசெண்ட் டேஸில் நான் நிறைய பார்க்குறது, இன்ஸ்டாகிராமில் ஆகட்டும், ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் ஆகட்டும், ஏதோ ஒரு பிரச்சனை எங்கேயோ நடக்குதுன்னா முன்னாடி இது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு போலீஸ்கிட்ட போவோம், அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர்கிட்ட போவோம், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிறவங்க எம்எல்ஏ அமைச்சர் இப்படி போயிட்டு இருக்கும். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை எங்கே நடந்தாலும் சார் உடனே விஜய் வரணும் அப்படின்ற டாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்குறேன். இது எந்த மாதிரியான மனநிலைன்னு எடுத்துக்கிறேன். இல்லைங்க, மக்கள் வந்து விஜய் வந்தால் எல்லாமே ஒரே நாள் இரவில் மாறிடும்னு நினச்சாங்க. அது ஒரு மாயை தான். அது யாராக இருந்தாலும் செய்ய முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய வலிமையுடைய ஒருத்தர் அங்கே வந்து உட்காந்தா கூட அது நீங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு தானே ஒன்று செய்ய முடியும். பட் அவங்களோட எதிர்பார்ப்பு அப்படி இருக்குது. அதுக்கு அவர் என்ன செய்ய முடியும் பாவம். கண்டிப்பாக சார். அண்ட் சிம்பிளாக முடிச்சிட்டீங்க. அண்ட் வந்துட்டு இன்னொரு ஒரு கேள்வியாக ரீசெண்டாக சமுத்திரக்கனி சார் வந்து ஒரு பேசியிருந்தார் மேடையில், அதை நான் பார்த்தேன். ஏன்னா எல்லாருமே வந்து பணம் வாங்கிட்டு வேற ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டது இப்போ தான் நடக்குது, இருந்தாலும் ஸ்டாலின் சார் தோத்தது எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. எல்லாம் முடிஞ்சு போயிட்டுப்பா, இதுக்கப்புறம் என்ன பக்கம் கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவருடைய கருத்து இல்லைங்க, திரையுலகத்தை சார்ந்த பல பேருக்கு முன்னாள் முதல்வரோடு ஒரு நெருக்கமான நட்பு இருந்துச்சு. ஒரு தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட ஒரு அன்பும் இருந்துச்சு. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு. எனக்கே கூட ஷாக்கிங்காக இருந்துச்சு. விஜய் சாருக்கே ஷாக்கிங்காக இருந்ததுன்னு அவர் சொல்கிறார். ஆக்சுவலாக இது மாதிரி அவர் போய் சந்தித்ததுக்கு காரணமே அதுதான். அவருடைய தோல்வியை விஜய் சாராலே ஏற்றுக்கொள்ள முடியலன்னு தான் ராதன் பண்டிட் சொன்னார், அவர் கூடவே இருக்கிறவர். அதுக்கப்புறம் அவர் போய் பார்க்குறாரு, காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்குறாரு. அப்போ அவரை வந்து ஒரு மரியாதைக்குரிய இடத்துல தான் எல்லாருமே வச்சுருக்காங்க. அப்படி தான் சமுத்திரக்கனியும் வச்சுருக்காரு. அதை நம்ம
விமர்சனம் பண்ணுறதுல என்ன. கண்டிப்பா சார். அண்ட் வந்து தினசரி இந்த அதாவது இந்த தியேட்டர்ல 5 காட்சிகள் வந்து போடணுன்றது நீங்களும் உங்களோட வீடியோவும் நான் பார்த்துருந்தேன். ஸோ என்னன்னா அது வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து பெனிஃபிட்டா இல்லையா, ஏன்னா தியேட்டர் ஓனர்ஸ்க்கு அப்படின்னு ஒன்று இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஒரு சிறப்பு சலுகை இந்த மாதிரி ஒன்று அறிவிக்கிறாங்கன்றப்போ நிறைய பேர் வந்து அதுக்கான விஷஸோ முன்னுரிமையோ வந்து இது பெனிஃபிட் அப்படின்றதா வாழ்த்துக்களை சொல்லலையே அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார், அது என்ன? இல்லை, வாழ்த்துக்கள் சொல்லலைங்கிறத விட இப்போ இவங்க கேட்ட கோரிக்கையை அவர் நிறைவேற்றிருக்கிறார். அவராக தானாக முன் வந்து அதை செய்யலை. இவங்க ஒரு 6 கோரிக்கையை வச்சாங்க. அதில் முதல் கோரிக்கையாக இதை அவர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு பக்கம் திரையரங்க உரிமையாளர்களில் ஒரு சாரார் அதை வந்து பெருசாக விரும்பலை. ஏன்னா அந்த 5 காட்சிகள் அப்படிங்கும் பொழுது நடுவில் இந்த கேன்டீன் டைம்ங்கிறது எங்களுக்கு குறையும், அப்போ அந்த பிஸ்னஸ் அடிபடும்னு அவங்க சொல்கிறாங்க. விருப்பப்பட்டால் 5 காட்சி போடுங்க, வேணான்னு அவர் என்ன வற்புறுத்த போகிறாரு? நீங்கள் 4 காட்சி போட்டால் ஏன் 4 காட்சி போட்டிங்கன்னு நான் கேட்க போகிறாரு? அது கிடையாது. ஸோ அதனால் வந்து இதில் குறை சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது. மற்றபடி திரையரங்க உரிமையாளர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா கலெக்ஷன் வந்து ஒரு நாளில் இந்த கலெக்ஷனுங்கிறது எகிரி திகிரி நிற்கும் இல்லையா? ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வரவேற்கிறாங்க. கண்டிப்பாக சார். இந்த பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை எப்பவுமே நம்ம காலகாலமாக ஒரு ரீசெண்டாக ஒரு 5-6 வருஷமாக பார்த்துருப்போம். ஒரு பேசிக்கான ஒரு ஹியூமனாக நம்மளுக்கே அதுக்கு எதுக்காக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது வந்து தோணிகிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் ஏதோ நிப்பாட்டி வச்சிருக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி எது? ஆமாம், இப்போ முதல்வராக ஒரு பதவியேற்ற பிறகு அவர் சொன்ன முக்கியமான கட்டளை என்னென்னா, இப்போதைக்கு இந்த பணிகளை எல்லாமே நிறுத்தி வைங்க அப்படிங்கிறது தான். 2000 ஏக்கரை வந்து அரசு கையகப்படுத்திருச்சு. இன்னொரு 3000 ஏக்கர் கையகப்படுத்த வேண்டிய வேலை இருக்குது. இதற்கிடையில் தான் இந்த ஏகனாபுரம் போன்ற பகுதிகளில் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா, மத்திய அரசு கொண்டு வந்த மிக முக்கியமான திட்டங்களில் அது ஒன்று. இப்போ அதில் நீங்கள் கையை வச்சிங்கன்னா மத்திய அரசினுடைய கோபத்துக்கு ஆளாகணுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாட்டின் வளர்ச்சிக்கு வந்து எப்போவுமே மத்திய அரசோடு சேர்ந்து மாநில அரசு இணைந்து போகிறது தான் சரியாக இருக்கும். இப்போ விவசாய நிலங்களை அழிச்சிட்டு நீங்கள் நாட்டின் வளர்ச்சியை பார்க்கலாமா அப்படின்னா, நகரங்களாக மாறிக்கிட்டு இருக்கிறது தான் எதிர்காலமாக இருக்குது. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த சென்னை கிடையாது, 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த சென்னை 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. அப்போ நாளுக்கு நாள் வளர்ச்சியை நோக்கி நாம் போயிட்டே இருக்கோம். அப்போது நிலங்கள் வந்து நகரங்களாக மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ இது வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. இன்னொன்று, தொழில் வளம் பெருகணும் அப்படின்னா இது போன்ற விமான நிலையங்கள் விரிவாக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ சென்னை விமான நிலையம் இருக்கே தவிர அது வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக இயங்குதான்னா அதில் ஒரு சிரமம் இருக்குது இங்கே எப்போவுமே. ஸோ அதனால தான் வந்து இதை எதிர்கால திட்டத்தை மனதில் வைத்து தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. பட் விஜய் சார் என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியல. இது ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயம். அவர் போய் பரந்தூர் விமான நிலையம் நான் இங்கே வரவே விட மாட்டேன்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு வந்துட்டார். இப்போ வந்து மத்திய அரசு பக்கம் நிற்க முடியுமா, மக்கள் பக்கம் நிற்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பட் இந்த விவசாய நிலங்கள்னு பார்க்கும் பொழுது அது ரொம்ப சொற்பமாக தான் இருக்குது. நீங்கள் ஓவராலாக நீங்கள் பார்க்கும் பொழுது அதனால் பயனடைபவர்கள்ங்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இப்போ அவங்களை கருத்தில் கொண்டு ஒரு விஷயத்தை முடிவெடுப்பாங்களாங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்குமே புரியல. விஜய் சாரே ஒரு குழப்பத்தில் இருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு நிறுத்தி வைப்போம், இதனுடைய சாதக பாதகங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை ஹேண்டில் பண்ணுவோம்னு அவர் நினச்சிருக்கலாம். பட் நிறுத்தின வரைக்கும் மக்கள் சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து நம்ம இந்த இன்டர்நெட்டில் எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருக்குது வந்து இந்த கல்குவாரியில் வந்து மண்ணில் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு ஒரு ஸ்டாப்புக்குள்ளே இல்லைப்பா அப்படிங்கிறப்ப ரீசெண்டாக ஒரு 20 கல்குவாரி போல் மூடி இருக்கிறதா கன்னியாகுமரி சைடில் வந்து அதை பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அடிப்படையாக மக்கள் பார்வையிலேருந்து அந்த என்ன சொல்கிறாரு அப்படின்னு இல்லை, இது வந்து இதெல்லாம் மக்கள் விரட்டிலாம் பார்த்தாங்க. இன்னொன்று, இந்த மணல் மாஃபியா, இந்த கல்குவாரி மாஃபியாட்டெல்லாம் மக்களால் போராடவே முடியல. ஏன்னா அவங்க எல்லாமே பெரிய ரவுடிசம் வச்சுக்கிட்டு மக்களை அச்சுறுத்திட்டு இருக்காங்க. அதிகாரத்தில் இருப்பவர்களும் அவங்க பக்கத்தில் இருக்கிறதுனால பெரும்பாலும் நடமாடும் ஊமைகளாக தான் மக்கள் இருக்காங்க எல்லா இடத்துலையும். ஒரு ஆபத் வந்தவன் வந்துட மாட்டானான்னு காத்துட்டு இருக்கும்போது தான் விஜயினுடைய ஆட்சி இங்கே வருது. வந்து சில நாட்கள்லேயே அந்த அமைச்சர் பிரபு ரொம்ப கடுமையாக உழைக்கிறாரு. எல்லா இடங்கள்லையும் போய் செக் பண்ணுறாரு. இமீடியட்டாக வந்து அந்த கல்குவாரிகளை மூடி சீல் வைக்கிறாரு. ரொம்ப ஆரோக்கியமான விஷயமாக தான் நம்ம இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு யங்ஸ்டர் வந்திருக்காரு, காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு யங்ஸ்டராக வந்திருக்காரு அவர். அதுதான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது. இன்னொன்று, இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி மணல் வியாபாரி வைகுண்டராஜனுடைய மகனை அவர் சந்தித்ததா ஒரு ஸ்டில் ஒன்று வந்துச்சு. அதை வச்சு பயங்கரமாக இங்கே கதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகா, எல்லாமே சமாதானம் ஆகிட்டாங்க, பாருங்கள் இவங்களும் அப்படி தான் இருக்காங்கன்னு ஒரு புகைப்படத்தை வச்சு உடனே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அவர் வந்து ஒரு மணல் பிஸ்னஸில் இருக்கார். அவருடைய மகன் வந்து மரியாதை நிமித்தமாக இந்த அமைச்சரை சந்திக்கிறார்.
அங்கே என்ன பேசப்பட்டது, அமைச்சர் என்ன சொன்னாருங்கிறதெல்லாம் நம்ம எதிர்காலத்தில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அந்த சந்திப்பையே கொச்சைப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ரொம்ப சின்சியராக அவருடைய வேலையை அவர் பார்த்துட்ருக்காரு. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து அந்த சினிமாக்குள்ளே அப்படியே வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா எனக்கு கேட்கணும்னு இந்த ஆர்ஜே பாலாஜி படம் வந்து பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சு, எல்லாம் ஓகே. ஆனால் இப்போ ரீசன்ட் ப்ரெஸ் மீட்டில் அது விஜய் சாருக்காக எழுதுனது 2 வாட்டி வந்துட்டு பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் இது வந்து ஹியூஜ் சக்ஸஸ் ஆஃப் சூர்யா அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோமே. அவர் தான் இப்போ தான் சொல்கிறாரு ஆர்ஜே பாலாஜி இது விஜய் சாருக்காக பண்ணதுன்னு. நாங்கள் வலைப்பேச்சில் என்றைக்கோ சொல்லிட்டோம். விஜய் சாரே ஒரு 3 முறை இந்த கதைக்காக சந்திச்சிருக்கிறாரு. அவர் சொன்ன கரெக்ஷனை தான் நான் இப்போ வந்து போட்டேன். அதுதான் வந்து திரைக்கதைக்கே ரொம்ப பலமாக இருந்துச்சுன்னா ஆர்ஜே பாலாஜி இப்போ சொல்கிறார். அவர் எங்கெல்லாம் வந்து திரைக்கதை வீக்காக இருக்கோ அங்கெல்லாம் சுட்டி காட்டினார். அதெல்லாம் நான் சரி பண்ணேன். இன்றைக்கி அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக மாறி இருக்குது. இதுக்கு விஜய் சாருக்கு நன்றி சொல்கிறேன்லாம் அவர் சொல்கிறாரு. நாம் ஏற்கனவே இந்த தகவலை சொல்லியிருக்கோம். விஜய் சார்கிட்ட சொல்லி அவர் வேண்டான்னு சொன்ன பிறகு தான் சூர்யாட்ட வந்தாருன்னு. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி இருக்குது. ஆர்ஜே பாலாஜியினுடைய சந்தோஷம் வந்து அளவு கடந்த சந்தோஷமாக இருக்குது. சாதாரணமாகவே அவர் வந்து ரொம்ப ஹியூமராக பேசுவார், துள்ளி குதிப்பார், ஒரு பாசிட்டிவ் மூட்லேயே இருப்பார். இந்த வெற்றி வந்து அவரை இன்னும் ரொம்ப பாசிட்டிவ் மூடுக்கு கொண்டு போயிருக்கு. ரொம்ப உற்சாகமாக இருக்கார். அவருடைய உற்சாகம் தொடரணும்னு நான் விரும்புகிறேன். இப்போ அடுத்து வந்து ரஜினி சாரெலாம் பார்த்து கதை சொன்னதெல்லாம் தகவல்கள் இருக்குது. ஒருவேளை ரஜினி சாரை வச்சு படம் பண்ணுற வாய்ப்புகள்லாம் ஆர்ஜே பாலாஜி கிடச்சிதுன்னா கட்டாயமாக இதே மாதிரி ஒரு ப்ராமிசிங்கான படத்தை கொடுப்பாரு. கண்டிப்பாக சார். ரீசெண்ட் டைமில் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் விஜய் அதாவது அஜித் சார் வந்து கிரிக்கெட் விளையாடுறது, அங்கே போகிறது இங்கே போகிறது, இதை வச்சு மட்டுமே இது ஃபேன்ஸுக்காக கேட்கப்படுற கேள்வி. ஏன்னா அதை மட்டுமே வச்சுட்டு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் விஜய் சார் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சிறப்பு காட்சிகள்லாம் வருங்கிறதெல்லாம் எதிர்பார்க்குறேன். இவங்க 2 பேரும் சந்திப்பு ஏற்படுமா அப்படி சொல்லிட்டு ஒரு தரப்பு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது நீங்கள் கொடுக்குற அப்டேட். இந்த சந்திப்பு வந்து இப்போ அஜித் வந்து ஒரு முதலமைச்சரை சந்தித்து ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கக்கூடியவர் தான். பட் அவர் என்னென்னா ஒரு பக்கம் பிஸியாக இருக்கார், கார் ரேஸு அது இதுன்னு இருக்கார். இன்னொன்று வந்து நாம் போய் அவரை பார்க்குறதா அப்படிங்கிற எண்ணமும் அவருக்கு இருக்கும். ஏன்னா இப்போ பேசிக்கலாகவே 2 பேரும் எதிரெதிர் துருவங்களில் இருந்தவங்க. அது எங்கேயோ ஒரு இடத்துல மாறணுங்கிறது தான் நம்முடைய விருப்பம். இப்போ பாருங்கள், திமுகவை எதிர்த்து அவ்வளவு பெரிய களமாடி ஜெயிச்சு அவர் முதல்ல போய் பார்த்ததே திமுக தலைவரை தான். முதலமைச்சர் போய் பார்க்குறாரு. அப்போ இந்த பண்புங்கிறது வந்து ரொம்ப அடிப்படையில் வந்துடணும் ஒருத்தருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு தலைவராக பார்க்குறாரு. கடைசியில் சீமானை கூட போய் பார்த்துட்டாரு. சீமானை போல் விஜய் இழிவுபடுத்தியவர்கள் யாருமே கிடையாது. அப்படி இருந்தும் போய் அவர் பார்க்குறாரு. அது வந்து ஒரு மிகச்சிறந்த பண்பு. சரி, அப்படியே நடிகர்களை போய் பார்த்துருவாரான்னா அதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. அப்படி பார்க்க போகணும்னா ரஜினியில் ஆரம்பித்து கமலில் போய் அஜித்தில் முடிக்கணும். அதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அஜித்தே வந்து ஒரு முதலமைச்சர் அந்தஸ்துக்கு அவர் கொண்டு போய் வச்சு அந்த மரியாதையோடு வந்து பார்த்தாருன்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் அவர் அப்படி செய்யக்கூடியவரான்னா இல்லை. அது ஒருவேளை எங்கேயாவது ஒரு பொது நிகழ்வில் 2 பேரும் சந்தித்து கட்டி பிடித்து அப்படி தான் அந்த சந்திப்பு நடக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் கூட முந்தா நாள் வரைக்கும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அஜித் சென்னை வருவார், செக்ரட்டரியேட்டில் போய் வந்து சிஎம்ஐ பார்ப்பார் அப்படின்லாம் நான் நினச்சேன். பட் அவர் வெற்றி பெற்று இவ்வளவு நாள் ஆச்சு. அதற்கான அறிகுறியாக எங்கேயுமே தென்படலை. ஸோ அதனால் பெரும்பாலும் வந்து இது எங்கேயாவது 2 பேரும் போகிற விழாக்களில் சந்திச்சுட்டா தான் உண்டு போல இருக்கு. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து இன்னொரு கேள்வி வந்து இங்கே ஆஃபீஸ்லேருந்து கேட்க சொன்ன கேள்வி என்னன்னா, இது வந்து இந்த மீசை ராஜேந்திரன் வந்து ரீசெண்டாக வந்து டர்ன் டு டிவிகேக்கு வந்து ஆகிட்டார். ஆனால் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், லியோ படத்துல நான் ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லி அப்பையிலேருந்து வந்து ஒரு விஜய் லைட்டாக ஹேட்டர் மாதிரியே இருந்து உள்ளே வந்தவர் இப்போ மாறிட்டார். இதுக்கு முன்னாடி ஒரு கட்சி, அதுக்கு முன்னாடி ஒரு கட்சியிலலாம் வந்து இருந்தார். அதே மாதிரி தாடி பாலாஜி அவர்கள் லைட்டாக வந்து திருப்பி டிவிக்கே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பயங்கரமாக பேசியிருக்காரு. அவரும் வெளில வந்துட்டார். ஸோ இந்த 2 பேர் பற்றி மூணாவதாக வந்து சவுந்தரபாண்டின்னு ஒருத்தர் இருந்தார். ஃபர்ஸ்ட் மாநாட்டில் அவரெல்லாம் பின்னாடி நின்றுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவரோட பேச்சு பெருசாக எடுபடவே இல்லை. ஸோ இந்த 3 பேர் பற்றி கேட்டுக்கிறேன். இல்லை, மற்ற 2 பேரையாவது நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். மீசை ராஜேந்திரன்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களாம் நேரடியாக எதிர்த்தவங்க, இன்னொன்று பல கட்சிக்கு போனவங்க. பல கட்சிக்கு போகிறவங்களில் முதல்ல அரசியல் வட்டாரத்தில் அவங்களுக்கு மரியாதையே இருக்காது. நீங்கள் நஷ்டமோ லாபமோ ஒரு கட்சியில் இருப்பவர்களுக்கு தான் எப்போவுமே இங்கே மரியாதை. அல்லது இன்னொரு கட்சிக்கு நீங்கள் போகலாம், ஓரளவுக்கு மரியாதை தெரியும். ஒரேடியாக அங்கே போவேன் இங்கே போவேன் அங்கே போவேன் இங்கே போவேன்னா அவங்களுக்கு எந்த மரியாதையும் இங்கே கிடையாது. அதனால் அவரை விட்டுருங்க, அவரை நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சவுந்தரராஜனும் சரி, தாடி பாலாஜியும் சரி, ஏதோ ஓரளவுக்கு அவங்களுக்கு அந்த உரிமையும் ஒரு கடமையும் இருக்குன்னு கூட நான் நினைப்பேன், தாவேக்காவுக்கு கூட. ஏன்னா இப்போ தாடி பாலாஜி வந்து ஓவராக உரிமை எடுத்துக்கிட்டு அவராக போய் உட்காந்துக்கிட்டு பல இடங்களில் நான் தான் இந்த கட்சி அப்படின்னு ஒரு பில்டப் பண்ணார். அது தலைமைக்கு பிடிக்கல. நீயும் ஒரு தொண்டன் தான்,
தலைமை பார்த்து முடிவெடுத்தா நீ இன்னொரு தலைவர், இன்னொரு உப தலைவர், அல்லது ஏதோ ஒரு தளபதி. இதை விட்டுட்டு நீயா போகிறது, நீயா அந்த மாநாட்டு பந்தலை ஆராய்ச்சி பண்ணுறது, அப்புறம் எங்கேயோ உட்காந்து தாவேக்கா சார்பாக நீயா பேட்டி கொடுக்கறது, யார் உனக்கு அந்த உரிமையை கொடுத்தது? அதனால தான் தள்ளி வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த சவுந்தரராஜாவை பொறுத்தளவுக்கு அவர் ஆரம்பத்துலேயும் தாவேக்காவில் இருக்கார். அதனால் இந்த 2 பேருமே வந்து ஏதோ சந்தர்ப்பவாதத்துக்காக இங்கே வந்து இங்கே ஒன்றும் நடக்கலைங்கும்போது வேறு கட்சிகளுக்கு போனவர்கள் இல்லை. அதனால் இவங்களை கன்சிடர் பண்ணலாம். மீசை ராஜேந்திரன்லாம் இதுக்குள்ளே கொண்டு வராது. அது மட்டும் ஆமாம், அது அவசியம் இல்லை. கண்டிப்பாக சார். ஏன்னா எதனால நான் சவுந்தரபாண்டியன் ஆரம்பத்துலேருந்து ஏதோ ஒரு இடத்து தென்பட்டு இருந்து திடீர்னு ஓவராலாக காணாம போன மாதிரி இருந்ததுனால தான் இந்த கேள்வி வந்து முன்னாடி வந்து வைக்க இல்லை. அவர் சில பதவிகள்லாம் எதிர்பார்த்துருப்பார், ஒரு வேளை கொடுக்கலான்னு கொஞ்சம் மனசு கஷ்டமாக கூட இருந்திருக்கலாம். சரி ரைட் நம்ம ஒதுங்கிறோம், நம்ம வேலையை பார்ப்போம்னு கூட பார்த்துருக்கலாம். பட் ஆரம்பத்தில் அவர்லாம் கூட நின்னவர். அதனால் அவங்கள வந்து கன்சிடர் பண்ணலாம். கண்டிப்பாக சார். அண்ட் வந்து இப்போ நிறைய பேட்டிகள் வந்து பார்க்க முடியுது. அர்ஜுன் சார் பேட்டி ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பேரோட பேட்டி வந்து விஜய் சாருக்கு ஆதரவாக வருது. அது கொஞ்சம் ஆச்சரியப்படுத்துகிற விதமாக இருக்குது. ஏன்னா எலெக்ஷனுக்கு பிஃபோர் யாரை கேட்டிருந்தாலும் ஒரு சிலரை தவிர அதை பற்றியே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தவங்களாம் இப்போ வாண்டடாக அதை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டே இருக்காங்களே சார். இது ஒரு மாதிரி சினிமாவில் தன்னோட நிலைப்பாட்டை கொஞ்சம் அடுத்தடுத்து வச்சுக்கிறதுக்காக பேசப்படுதா? இல்லைங்க, பொதுவாகவே சினிமாக்காரர்கள் வந்து அது எங்கெல்லாம் பச்சையாக இருக்கோ அங்கெல்லாம் போய் உட்காந்துடுற கிளிகள் தான் அவங்கெல்லாம். இங்கே கொஞ்சம் மரம் அப்படியே இலையுதிர் காலமாக இருந்ததுன்னா வேறு கிளைக்கு தாவிடுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நம்ம காலகாலமாக பார்த்தது. இன்றைக்கி நேரத்தில் இல்லை, எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்து இவங்களுடைய லட்சணம் என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதனால் யார் ஒருவர் நீ புதுசாக கட்சி ஆரம்பித்து வந்திருக்க, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையானவர்கள். இப்போ பாருங்கள், ஜெய் நின்னார், இன்னும் சிபிராஜ் நின்னார். சிபிராஜ் அவங்க அப்பா கூடவே சண்டை போட்டு கிடந்தார். இப்போ அவங்கெல்லாம் வந்து அவங்க என்ன சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கலாம். விஜய் பாராட்டுவதோ அல்லது விஜய் குறித்து ஏதோ ஒரு கருத்து இங்கே வந்து ஒரு எதிர்மறையான கருத்தை சொன்னால் கூட நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா அந்த உரிமை அவங்களுக்கு இருக்குது. பட் இவங்கெல்லாம் வந்து ஜெயிக்கிற வரைக்கும் அப்படியே காத்துட்டே இருப்பாங்க. அந்த மதில் மேலே இருக்கிற பூனை மாதிரியே இந்த பக்கம் குதிக்கிறதா இந்த பக்கம் குதிக்கிறதான்னு. கரெக்டாக வந்து ஜெயிச்சிட்டாருன்னா டப்புன்னு ஏறி மடியில் உட்காந்துக்கிறது. இந்த மாதிரி சந்தர்ப்பவாதிகளையும் முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும். இதில் நிறைய லிஸ்ட்டு வரும், பெரிய லிஸ்ட்டு வரும். இதில் அந்த மாதிரி லிஸ்ட்டு யாரெல்லாம்னு பார்த்து அவங்கள ஒதுக்கி வைக்கிறது எப்போவுமே நல்லது. கண்டிப்பாக சார். இந்த திருச்சி கிழக்கில் யார் தான் நிற்பாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட டாக் போகுது. ஆனால் இப்போயே ஒரு சிலர்லாம் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுடைய கருத்தாக யார் நிற்பாங்கன்னு ஒன்று எதிர்பார்க்க இல்லைங்க, அது நிறைய பேர் கருத்துக்கள் சொல்கிறாங்க. பட் நம்ம விசாரித்த வரைக்கும் எதுவுமே நமக்கு இன்னும் பிடிபடலை. அவருடைய நண்பர் சஞ்சீவ் டிவி ஆர்டிஸ்ட் அவர் நிற்க போகிறதா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. விஜயினுடைய மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமி நிற்க போகிறதா ஒரு தகவல் ஒன்று போயிட்டுருக்கு. ஆளாளுக்கு நினச்ச மாதிரி கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிந்து திருச்சியில் இருக்கிற ஏற்கனவே விஜய் இதில் மக்கள் இயக்கத்தில் இருந்தவர், அதுக்கப்புறம் கட்சியில் வந்தவர், அவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாருங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அப்படி செஞ்சால் நல்லது. கண்டிப்பாக சார். என்னோட கடைசி கேள்வி வந்து சினிமாவில் வந்து சிம்பு எப்போவுமே தவிர்க்க முடியாது. ஸோ சிம்பு சார் ஆனால் அந்த கேள்வி கேட்டுக்கிறேன். என்னன்னா இந்த அரசன் படத்துக்காக ஒரு சின்ன பிரேக் எடுத்தார், அதாவது வெற்றியை கொண்டாடுறதுக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ அடுத்து திருப்பி அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டா இல்லையா? ஷூட்டிங் ஆரம்பித்து போயிட்டுருக்கேன், நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு. நம்ம அந்த தகவல் சொன்ன பிறகு அவங்க ஃபோன் பண்ணாங்க, சிம்பு தரப்புலேருந்து ஃபோன் பண்ணி சில விளக்கங்களை கொடுத்தாங்க. அதையும் நம்ம வலைப்பேச்சில் சொன்னோம். ஆக்சுவலாக அந்த 5 நாள் லீவ் நான் ஏன் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்காக காரணத்தை சொல்கிறேன், நீங்கள் அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கன்னாங்க. அதை நம்ம அப்டேட் பண்ணோம். அது என்னென்னா, இந்த 2 நாள் ஒரு ஆஃபீஸ் ஷிஃப்ட் பண்ணுறாரு பொழுது, சிம்புனுடைய ஆஃபீஸ் வந்து வேறு எங்கேயோ மாற்றுறாங்க. நிறைய ஊழியர்கள், கம்ப்யூட்டரு, அது மாதிரி ஐட்டங்கள் இருந்ததுனால 2 நாள் நாங்கள் டைம் கேட்டோம். அதுக்கப்புறம் படத்தினுடைய கதாநாயகி ஒரு 3 நாள் லீவு கேட்டாங்க. டோட்டலாக 5 நாள் ஷூட்டிங் நாங்கள் போக முடியல அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அதை இங்கே நம்ம நினைவுபடுத்த அந்த கேள்வி கேட்டதில் எனக்கு ஒரு சந்தோஷம் தான். அண்ட் வந்து எப்பவும் போல வழக்கம் போல ரொம்ப நேர்மையான உண்மையான கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.